வரிகள் போட்டு நாமுத்துக்குமார்னு வரும். யாருன்னு நாமுத்துக்குமார் அதுலனா என் காதல் சொல்ல நேரம் இல்லை இருக்குல்ல, எனக்கு அது என்ன அது பயங்கரமா இருக்கும். அதுல ஒரு லைன் ஒன்று என்னன்னா, அதிகாலை வந்து உன் முகம் பார்த்து எழ வேண்டும், அந்தி மாலை உன் மடி சாய்ந்து விழ வேண்டும் அப்படின்ற மாதிரி. எனக்கு அது வந்து ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அடுத்தது பார்த்தோம்னா அந்த பறவை எங்கிறாய் வந்து லிரிக்கலா மட்டும் இல்லாமல் அது எனக்கு கேட்டால் ஒரு ஆஃப் த ஆல் டைம் பெஸ்ட் தமிழ் சாங் அது. அதுல ஒரு லைன் வரும்னா, கதை பேசி கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தாலும் மௌனங்கள் போதும். போன டைம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், நிலாவை வச்சு எத்தனை பாட்டு வந்திருக்கு அப்படின்னு. நான் சும்மா உட்காந்து மைண்டில் வந்த ஒவ்வொரு பாட்டும் அப்படி எழுதி 174 பாட்டு வச்சிருக்கு. அந்த 174 பாட்டுல இல்லாத ஒரு மெட்டஃபரை அவர் யூஸ் பண்ணணும் இது வரைக்கும். அப்போ அது எவ்வளவு பெரிய இது இல்லை. அந்த இதெல்லாம் தாண்டி நான் 175ஆவதா ஒண்ணு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றதுதான் அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு பார்க்கிறேன். மரமேற ஏணியை தந்தால் மலையில் ஏறி கொடியேற்றும். கரெக்ட். குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிரும். சின்னதா ஒரு சான்ஸ் கொடு, முடிஞ்சு நான் செஞ்சு காட்டுறேன். இந்த பாட்டை வந்து எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. இந்த பாட்டை பாடிட்டு நாமுத்துக்குமார் உடனே மீட் பண்ணணும்னு சொன்னாராம் எஸ்பிபி. தரமல்ல இன்னொரு இது உண்டுன்னா, உனக்காக நானும் கடல் தாண்டி போவேன், மலை மேல் ஒரு கடல் வேண்டுமா மழை கொண்டு செய்வேன் அப்படின்ற மாதிரி. அதுல ஒரு பர்டிகுலர் என்னன்னா, யாரும் நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண்ணை நிஜமாக்கி வைப்பேன். அது வேறாரும் எங்கும் வாழாத பூமி நாம் வாழ போவோம் அப்படின்னு வருது. ஒரு வேற லெவலான இது. அவர் ஜாலியாவும் எழுதுவார் நல்லா. ஒரு பொண்ணை வந்து ஜாலியா வந்து அவளோட அழகா சொல்லுவார். வசந்த முல்லை பாட்டுல அவ தும்மல் அழகுடா, பிம்பிள் அழகுடா, சோம்பல் அழகுடா அப்படின்னு எழுதிருப்பாரு. ஒரு தும்மல் அழகு, பிம்பிள் அழகு, சோம்பல் அழகு. தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து ஒரு லைன் வருது. இந்த லைனை பாரு, பாலை தேடியே பொல்லாத பூனை சுத்துதே. அதுக்கு இங்க என் மீசை குத்தாதே உண்மையை திட்டாதே, பளபளக்கிற பகலானின்னு அந்த இதுல வந்து அதெல்லாம் இந்த பயணத்துக்குனே ஒரு பாட்டு. அதுல ஒரு இது இருக்கும் பாரு, இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் வளர்ப்போம், கடிகாரம் உள் தொலைத்து தொடுவானம் வரை. கடிகாரம் உள் தொலைத்து டைமே வேணாம் போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அதுல ஒரு லைன் வரும், அடையாளம் தான் துறப்போம் எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். அதெல்லாம் ஒரு பயங்கர புரட்சிகரமான ஒரு லைன் அது. இது கண்ணாடி பேசி இரு இதயம் தினம் ஆடி பார்க்கிற தாயமடா, கண்ணாடி போல காதல் தான் கையில் எடுக்கையில் கவனமடா. அவளுக்கு ஹேண்டில் வித் கேர் சொல்லியிருக்காரு அங்கேயே. இந்த ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். மூவி டீகோடெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது லிரிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீகோட் பண்ணலாமே, அந்த லிரிக்ஸில் இருக்கிற டெப்த்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அண்ட் அதை ஒரு சீரீஸாக பண்ணலாம், ஒவ்வொரு வாரமும் வெனஸ்டே இந்த இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் அந்த ஐடியாவோட முதல் எபிசோடு தான் இதாக இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு நம்மளோட லிரிக்ஸை டீகோட் பண்ணுறதுக்கு யார் வந்திருக்கிறா அப்படின்னா, வீரா வந்திருக்கிறாரு. வணக்கம் வீரா. அந்த மாதிரி வணக்கம்னு சொல்லி வணக்கம் இருக்கிறதெல்லாம் வணக்கம் சொல்லுவோம் இல்லை, அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வீரா இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ அதனால வாடா போடான்ற மாதிரி தான் பேசுவோம், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, குட். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் அவன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இந்த இந்த ஷோ பிளான் நான் அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த மாதிரி லிரிக்ஸை டீகோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட ஒரு இது சொன்னேன், யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது முதல் வார்த்தை என்னன்னா, நாமுத்துக்குமார் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம், எதனால நாமுத்துக்குமார் வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஐடியா என்ன? பெரிய காரணம்னா இல்லை, நாமுத்துக்குமாரை பிடிக்கும். அவரோட பாட்டு தான் அதிகம் கேட்டிருக்கோம் சின்ன வயசுல இருந்தே. நம்மளோட பால்ய காலங்கிறது வந்து அவரோட பாட்டுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்படி இருக்கும்போது அவர் பாட்டை ஆப்வியஸ்லி அதிகம் கேட்டிருக்கோம். ஓகே. அண்ட் இப்போ நான் என்னன்னா, யூஸ்வலாக என்ன, இப்போ வைரமுத்துவா இருக்கட்டும், வாலியா இருக்கட்டும், இப்போ ஒவ்வொரு லிரிசிஸ்டோட ஃப்ளேவர் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல. இப்போ வைரமுத்து ஆஃப்கோர்ஸ் என்னன்னா, அவர் நிறைய அந்த மெட்டஃபர்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணுறது, ஓமையெல்லாம் பயங்கரமாக பயன்படுத்துவார். நாமுத்துக்குமார் அப்படி எதுவும் லைக் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி எதுவும் நீ பார்க்குறியா? நாமுத்துக்குமாரோட வரி வந்து எல்லாருக்குமே புரியும், சின்ன பசங்களுக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்தபோது அவரோட வரி நம்மளுக்கு புரியும். அதனால தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார்கிட்ட போயிருக்கோம்னு நினைக்கிறேன். அவரோட தமிழ் புரியிற மாதிரியான தமிழாக இருக்கும், ஈஸியாக நம்ம உள்வாங்கிக்கலாம் அவரோட தமிழை. ஸோ அதனால் எனக்கு நாமுத்துக்குமார், உனக்கு என்னன்னா, இப்போ நாமுத்துக்குமார் அறிமுகமாகி நீ கேட்டு ரசிச்சு ஏதாச்சும் ஒரு சாங் இருக்கா? லைக் இந்த மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் சாங் செம்மையாக ரசிச்சு. எனக்கு நாமுத்துக்குமார் வந்து எப்படி அறிமுகமானார்னா, அது ஒரு விருது அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து சைமா அவார்ட்ஸ்னு நினைக்கிறேன், உன் பேரே தெரியாது அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்காக அவார்டு வாங்குறாரு. ஓகே, உன் பேர் இது எங்கேயுமே அந்த பாட்டுக்காக அவார்டு வாங்குறாரு. அப்போ வந்து அவர் பேசுறாரு, இந்த மாதிரி நான் 10வது படிக்கும்போது நான் ஒரு பொண்ணை வந்து காதலிச்சேன்,
அந்த பொண்ணோட பேரு தெரியாது எனக்கு. அந்த பொண்ணை நான் வந்து அந்த சம்பவங்களை நான் நினைச்சிட்டு எழுதின பாட்டு தான் உன் பேரே தெரியாது பாட்டு. அதுக்காக விருது வாங்குறது ரொம்ப சந்தோஷம். இந்த இதுவும் அவ்வளவுதானே. இப்போனா உன் பேரும் தெரியாது இன்னொரும் தெரியாது அழகான பறவைக்கு பெயர் வேண்டுமா அப்படின்றதான். அதுவும் அவர் தான் எழுதுனது இல்ல? ஆமா, அதுவும் அவர் தான். எனக்கு ஆக்சுவலா நாமத்துக்குமார் எப்படின்னா பையா படம் இருக்குல்ல. ஆமா, ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வீட்டுல அது பெருசா சினிமா சாங்ஸ் கேட்கிற பழக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பையா வந்து சன் மியூசிக்ல கேட்போம்னு நினைக்கிறேன். சன் மியூசிக்ல கேட்கும்போது என்னன்னா பையா படத்துல வர வருது, அப்பதான் இவர் தான் யுவன் சங்கர் ராஜா போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வரிகள் பொண்ணு நாமத்துக்குமார்னு வரும். யார் இந்த நாமத்துக்குமார்? அதனால என் காதல் சொல்ல நேரம் இல்லை இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு அது என்ன அது பயங்கரமா இருக்கும். அதுல ஒரு லைன் ஒன்று என்னன்னா, அதிகாலை வந்து உன் முகம் பார்த்து எழ வேண்டும், அந்தி மாலை உன் மடி சாய்ந்து விழ வேண்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபேசினேட் பண்ண ஒரு லிரிக்ஸ் எனக்கு புரிஞ்சு. அதாவது ஒரு பாட்டுல அந்த டான்ஸை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு இருந்துச்சு. முதல்ல என்னன்னா நம்ம பார்க்கறது வந்து டான்ஸ் தான், இந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் டான்ஸ் தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதில் மியூசிக் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு லிரிக்ஸுக்குள்ளேயே போகும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் லிரிக்ஸில் விழுந்து ரசித்தது வந்து அந்த பாட்டு தான். அதுவும் பயங்கர அது விஷுவலாகவும் ரொம்ப அழகாக இருக்கும். கார்த்தி தமன்னா அந்த பாட்டு கேட்காத இடமே இருக்காதா? அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு இது என்ன ஃபர்ஸ்ட் கவர்ந்த ஒரு லிரிக்கலாக கவர்ந்ததுன்னா ஓவராலாகவே அதுதான் நினைக்கிறேன். லிரிக்கலாக ரசித்த ஒரு பாட்டுன்னா அது நாமத்துக்குமாரோட பாட்டாக தான் இருந்தது. இப்போ நாமத்துக்குமார யூஸ்வலாக என்ன இப்போ இப்படி எடுத்துப்பாங்க, லவ்வோ இல்லை மோட்டிவேஷனோ பிரேக்கோ, இப்போ என்னன்னா எல்லா வகையான பாட்டு எழுதியிருக்காரு. நீ அதிகம் ரசிக்கிற ஒரு பாட்டாக இருந்தால் இதுவாக இருக்கும். அது எல்லா ஜானர் பாட்டும் கேட்பேன், எல்லாமே கேட்பேன், நாமத்துக்குமாரனாலே கேட்பேன். இப்போ இப்படி எடுத்தேன் ஃபர்ஸ்ட் லவ்ல ஒரு இது எடுத்துக்கலாம். இப்போ லவ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் ஒரு இது எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ அந்த ஓப்பனே பாட்டு எடுத்துக்கலாம், வணக்கம் சென்னையில். அதில் வந்து என்னன்னா, நீ பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு எந்த ஜென்மம் தீர ஏக்கம் தள்ளாடுது. இப்போ என்னன்னா, நீ பேசுற பேச்சை கேட்டுக்கிட்டே நான் வந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏக்கம். நீ நீ பேசிக்கிட்டே இருக்கணும், நீ பேசுறது என்ன அந்த இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் சார் எடுத்து இங்கே வைங்க சார், காதலை வச்சுக்கங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த காதலிட்ட போயிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து நீ நான் பேசுறது கேட்டு கேட்டு நான் செத்து போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் வரும். எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி? எனக்கு வந்து இந்த மாதிரி நான் நிறைய வச்சிருக்கேன். அதில் ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுங்க. அதுக்கு தான் நானும் பார்த்துட்டு இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறேன், எந்த லைன் எடுக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்ன பிடிக்குன்னா, இது அவர் ஸ்டார்டிங்ல அந்த டைம் நானும் ரொம்ப ரொம்ப சின்ன பையன். எங்க வீட்டுல டேப்ல வந்து பாட்டு கேட்போம். அப்ப டும் டும் பாட்டு வந்து கேட்டுட்டே இருப்போம். எங்க சித்தி எங்க மாமா எல்லாருமே வந்து அந்த பாட்டு ரொம்ப கேட்பாங்க. அதுல வந்து ஒரு லிரிக் வரும். எனக்கு நான் பெரிய பையன பிறகு அந்த லிரிக்ஸ் நான் கவனிக்கிறேன். இதுதான் நம்ம சின்ன வயசுல இது எந்த ஏஜ்ல கவனிக்க ஆரம்பிக்கிற லிரிக்ஸை கவனிக்க ஆரம்பிக்க காலேஜ் டைம்ல தான் லிரிக்ஸ் நான் கவனிக்கிறேன். ஆனா பாட்டு கேட்போம், அந்த மியூசிக் அந்த இதுக்காக நம்ம கேட்போம். ஒரு மெச்சூரிட்டி ஒரு வயசு வந்த பிறகுதான் நம்ம லிரிக்ஸ்ங்கிற இதுக்கு நம்ம போவோம். எனக்கு வந்து தீயை தொடும் என்ன கையை சுடும் என்றாலும் தீயை தொடும் பிள்ளை போல் உன்னையே நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உன்னையே மீண்டும் நினைக்கிறேன். அது இந்த இது சொல்றது தெரியுமா எனக்கு? அதே மாதிரி எனக்கு இன்னொரு பாட்டு நாமத்துக்குமார் பாட்டு தான், சிவமனச சக்தியில வர்றது. எனக்கு தீயென தெரிந்தும் அடி நானே திரும்பவும் உனைத்தோட வந்தேனே தெரிந்தே சுகமா எரிந்தேனே அப்படின்ற மாதிரி. அவர் இந்த ஒரு லிங்க் சரியான இல்ல, அவரு இந்த மாதிரி ஒரு மெட்டாபர் இருக்குன்னா அது திருப்பி யூஸ் பண்ணுவாரு. ஆமா ஆமா ஆமா. என்னன்னா, கல்லறை மீது பூக்கும் பூக்கள் கூந்தலை போய் தான் சேராது, கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமோ அப்படின்னு. அந்த கல்லறையில பூக்கிற பூ வந்து அது வந்து இதுக்குமே வந்து அது ஒரு இதா தானே பார்ப்போம். ஒரு அமங்கலமா அது ஒரு பாசிட்டிவான ஒண்ணு கிடையாது, எனர்ஜி இருக்காது. இருந்தாலும் அதை வந்து அது மேல ஒரு கரிசனத்தை வந்து வைப்பாரு. அதுல கல்லறை மீது பூக்கும் பூக்கள் வண்ணத்து பூச்சிக்கு தெரியுமா அப்படின்னு. கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள் என்றுதான் வண்ணத்து பூச்சிகள் பார்த்திடுமா. ஓகே. அந்த சிச்சுவேஷனுக்கு அதான் அவரு அந்த பையன் ஒரு ஸ்லம்ல இருக்கிற பையன், அந்த பொண்ணு பெரிய லெவல்ல இருக்கிற பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு பாக்காது. இப்ப நீ சொல்ற தெரியுமா, அதே மாதிரி என்ன ஒரே மெட்டஃபர் கிடையாது, பட் என்னன்னா ஒரே கருத்து சொல்ற மாதிரி ஒரே விஷயம். அதை வச்சு வந்து அடுத்தடுத்து நான் இன்னொரு என்னன்னா அந்த பர்டிகுலரா பாக்குறேன்னா, அந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, நீ பேசும் பேச்சு நாள்தோறும் கேட்டு என் ஜென்மம் தீர ஏக்கம் தள்ளாடுது. அது எப்படி ஒரு நீ பேசுற பேச்சு வந்து கடைசி வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்து என்னன்னா, வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை மொழி பேசுவேன் அப்படின்ட்டு. இதுவும் கடைசி வரைக்கும் அதான் அது வந்து என்னன்னா, ஜென்மம் முடிகிற வரைக்கும் நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி. இங்க வந்து அந்த பொண்ணு பேசுறவங்களுக்கு புரியவே புரியாது. அவங்க வந்து வெறும் கண்ணிலே பேசிக்கிறாங்க அப்படின்னும் போது
வார்த்தை தேவையில்லை, வாழுற காரணம் வரைக்கும் பார்வை மொழி பேசுவேன் அப்படின்ற மாதிரி. என்னாலும் சரி அது போதும் எனக்கு, அந்த பார்வை மொழியே போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி. இது அடுத்தது பாத்துட்டோம்னா அந்த பறவை எங்கிறாய் வந்து லிரிக்கலா மட்டும் இல்லாம அது எனக்கு கேட்டா ஒரு ஆஃப் த ஆல் டைம் பெஸ்ட் தமிழ் சாங் அது. யுவனோட மியூசிக் ஒரு பக்கம், ராஜாவோட வாய்ஸ் ஒரு பக்கம், நாமுத்துக்குமாரோட இது ஒண்ணு, ராமோட விஷுவல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படம் அந்த பாட்டே ஒரு வேற மாதிரியான ஒரு பிளெண்டு. அதுல ஒரு லைன் வரும், என்னன்னா கதை பேசி கொண்டே வா காற்றோடு போவோம், உரையாடல் தீர்ந்தாலும் மௌனங்கள் போதும். நீ வந்து போயிட்டே இருப்போம், நம்ம வாட்டில் ஒரு பயணத்துக்கு போயிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் பேசிடுவோம், பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. பரவாயில்ல, அந்த சைலன்ஸ் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அது போதும். அது சரியான இல்லை. எனக்கு இந்த மூணுமே கிட்டத்தட்ட அடுத்தடுத்து பார்ப்பேன். ஏன்னா ஒரு இதுல பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு, ஒரு இதுல எனக்கு பேச வேண்டாம், பேசணுன்ற அவசியம் கிடையாது, நீ என்னோட பார்த்தாலே போதும், அது என்னோட காலம் முழுக்க என்னை பார்த்துட்டே இரு அப்படின்னு. இதுல வந்து பேசி முடிஞ்சாலும் பரவாயில்ல, பேசி தீர்ந்துட்டாலும் பரவாயில்ல, இந்த மௌனத்தை வச்சு நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு லைன். எனக்கு இந்த இப்போ நீ சொல்ல தெரியுமா, அது ஒரே மெட்டஃபரை மறுபடியும் சொல்லுவாங்க. எனக்கு இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரே கருத்து வந்து ஒன் ஆர் டூ இடத்துல ஒரு மெர்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி தோணும் சில இடத்துல. ஆனா உண்மையா அந்த மெட்டஃபர்ஸ் வந்து 2-3 இடத்துல யூஸ் பண்றது நம்ம ஐடென்டிஃபை பண்றது சமகையா இருக்கும். எஸ், இங்க யூஸ் பண்ண அதே மெட்டஃபர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கல்லறை இருக்குல்ல, கல்லறை பத்தி இன்னொரு பாட்டு ஞாபகம் இருக்கா? ஆனா கல்லறை மீது பூக்கும் பூக்கள் அதை விட்டுரு, கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அடி. அதெல்லாம் சரியான ஒரு இதுல எனக்கெல்லாம் போகாதே. எனக்கு அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஒரு மனுஷன் எப்படி இதெல்லாம் யோசிப்பாங்க, கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தாதான் எழுத முடியும். நீ சொல்ல 10th லவ் பண்ணிருக்கிறேன், அதுவும் பெரிய விஷயம் தான். அடுத்து வேற ஏதாச்சும் சாங்ஸ் இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் லவ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு? சாங்ஸ் வந்து சொல்ல துடிக்கும் வார்த்தைக்கு இறங்கும், தொண்டை குழியில் ஊசி இறங்கும், இலை வடிவில் இதயம் இருக்கும், மலை வடிவில் அதுவும் கணக்கும் அப்படின்னு இருப்பாரு. அதாவது லவ் பண்ணா அப்படிதானே, நம்ம ஒரு சொல்றதுக்கு நம்ம போவோம், ஆனா சொல்ல முடியாது. கிறங்கும் தொண்டை குழியில் சொல்ல போகும்போது அந்த ஒரு மாதிரி இன்னும் சொல்லுவோமா வேணாம், இதயம் வந்து ரொம்ப லைட்டா தான் இருக்கு, இலை வடிவில் தான் இருக்கு, ஆனா அது வந்து மலை மாதிரி அந்த வார்த்தை இதை அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப பாரமா இருப்போம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு லைன்ல அடிச்சு பட்டு அவ்வளவுதான் முடிஞ்சது அவ்வளவுதான். அந்த ஒரு லவ் சொல்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சு போயிட்டே இரு, அவ்வளவுதான். ஓகே, அப்போ இந்த தாமரை எழுதுன அந்த லிரிக்ஸ் இருக்குல்ல, அதுல வந்துன்னா அது வரும், பேச எண்ணி சில நாள் அருகே வருவேன், பின் பார்வை போதும் என நான் நினைத்தே நகர்வேன். அவ்வளவுதான். நீ சொன்னது அதுதான், என்னன்னா பேசணும்னு நினைப்போம், ஆனா முடியாது அந்த இடத்துல, இல்ல வேண்டாம் இப்ப பாத்துட்டு மட்டும் போயிடும் அப்படின்ற மாதிரி. அது உண்மையில என்னன்னா நம்ம வந்து இந்த அதை இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேச மாட்டான் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஆனா அவங்கள்ட்ட தான் வந்து பயங்கரமான ஒரு லவ் இருக்கும். ஆமா, புரிஞ்சுக்க மாட்டாங்க மக்கள். இல்ல ஆக்சுவலா இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, என்ன எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, லவ் சொல்லும்போது இதுக்குள்ள ஜோனுக்குள்ள எல்லாருமே அந்த ஜோனுக்குள்ள தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன இன்னொன்னு பாக்குறேன், ஒரு தேவதை இருக்குல்ல, அந்த ஒரு தேவதை, இந்த இது வாமனன் படத்துல ஒரு தேவதை அந்த இது, அதுல வந்து ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப குட்டி லைன், என்னன்னா உன் பாதத்தில் முடிகின்றதே என் சாலைகள் அப்படின்ட்டு. எனக்கு அது வந்து ஒரு வேற லெவலான ஒரு இதா பார்ப்பேன். ஏன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் அப்படின்ட்டு. எனக்கு இது அப்படிதான் தெரியும், நான் எந்த சாலையில போனாலும் நான் வந்து உன் பாதத்துல தான் வந்து முடியுது. அது நான் லைஃப்ல இப்போ இன் பர்டிகுலர் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கும் போதே என்னன்னா 1008 பிளான் பண்ணிட்டேன், அடுத்த 50 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணுன்ற பிளான் பண்ணிட்டேன்ற லெவலெல்லாம் இருப்பாங்க. அப்படின்னும் போது நான் எங்க போனாலும் சரி அது ஒன்னு நோக்கி தான் வரும், நான் எந்த பிளான் பண்ணாலும் அது ஒன்னு நோக்கி வரும் அப்படின்ற மாதிரியான எனக்கு ஒரு எமோஷன் தான் இதுல எனக்கு கொடுத்துச்சு. உன் பாதத்தில் முடிகின்றதே என் சாலைகள் அப்படின்ற மாதிரி. கண்மூடி திறக்கும் போது, ஆமா சச்சின் படத்துல இருக்குங்க, கடவுள் உன்னோரும் தெரியாது உன் பேரும் தெரியாது, அழகான பறவைக்கு பெயர் வேணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிட்டு என்னன்னா நீ யாரா வேணா இருந்துட்டு போ, அது மாதிரி வந்து நீ என்னை பார்க்காமல் நான் உன்னை பார்க்கின்றேன், நதியில் விழும் பிம்பத்தை நிலா அறியுமா இல்ல? ஆமா, நதியில் விழும் பிம்பத்தை நிலா அறியுமா தான் கரெக்ட். நிலாவுக்கு வந்து தெரியாது, அது பாத்துக்கிட்டு இருக்கு, இந்த நதி வந்து நம்மள பாத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியாது. அது வந்து இது எப்படி கவித்துவமா ஒரு பெரிய விஷயம் தான் அது. அது எப்படி நிலா, ஆனா இது நிலா நதி இதெல்லாம் எழுதி ஓஞ்சுது. ஆனா இந்த விஷயங்கிறது வந்து புதுசு இல்ல, இந்த ஒரு அழகியலோட இதை சொல்றதுங்கிறது வந்து ரொம்ப. இப்ப வந்து வாலி எழுதியிருக்காரு, வைரமுத்து எழுதியிருக்காரு, கண்ணதாசன் நிலாவை பத்தியும் நதியை பத்தியும் எழுதாத கவிஞர் கிடையாது.
கவிஞர்களே கிடையாது. எல்லாமே நிலாவை கொண்டு வந்துடுறாங்க, வானத்தை கொண்டு வந்துடுறாங்க, அந்த இந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சு. அது கடல் வந்து அழகிய நிலவன்னு வரும் அந்த பாட்டு. ஆனா இது இந்த மாதிரி இப்போ இருக்கிற யாராலையும் எழுத முடியாது. இப்ப எழுதிட்டு இருக்க விவேகா இருக்கட்டும், இப்ப இருக்கிற விவேக் தான் வந்து நல்லா ஒரு எப்படி சொல்றது, நல்லா எழுதிட்டு இருக்காரு, தமிழ்ல யூஸ் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன்ல சொல்றேன், கபிலன், தாமரை இவங்கெல்லாம், யுகபாரதி இவங்கெல்லாம் இப்ப எழுதிட்டு யங் ஜெனரேஷன்ல வந்து விவேக் இந்த மாதிரி ஒரு மெட்டாஃபரை யூஸ் பண்ணி எழுதுவாரான்னா எழுத மாட்டாரு. அது அந்த அளவுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு இலக்கிய வாசிப்பு அந்த இதெல்லாம் இல்ல இப்ப இருக்கிற யாருக்குமே இல்ல. ஒரு இவர்னா ஒரு பர்ஃபெக்ட், இவர் வந்து பாட்டு ரெக்கார்டிங்க்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த 1/2 மணி நேரத்துல உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாராம். புக்கு படிக்கிற சாவர வரைக்கும் அந்த ஆள் விடவே இல்லை. மஞ்ச காமல வந்தப்பையும் ஒரு புக்கோட தான் இருந்தாராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இல்லை இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு டீப்பா எழுதுறதுனா அந்த அளவுக்கு படிப்பு இல்லைன்னா லைக் அந்த படிச்சுட்டு இல்லைன்னா கண்டிப்பா முடியாது. அது ஒண்ணு இருக்குது. ஏன்னா இப்போ இன்னும் சொல்ல போனா இப்போ நீ சொன்னதான் நிலா பத்தியோ நதி பத்தியோ வராத இதுவே கிடையாது, மெட்டஃபரே கிடையாது. ஆனா அந்த வராததை நான் கொண்டு வந்து இப்போ நான் வந்து போன டைம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன், நிலாவை வச்சு எத்தனை பாட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் சும்மா உட்காந்து மைண்டில் வந்த ஒவ்வொரு பாட்டும் அப்படி எழுதி 174 பாட்டு வந்துச்சு எனக்கு. அந்த 174 பாட்டுல இல்லாத ஒரு மெட்டஃபரை அவர் யூஸ் பண்ணணும் இது வரைக்கும். அப்போ அது எவ்வளவு பெரிய இது இல்லை. அந்த இதெல்லாம் தாண்டி நான் 175ஆவதா ஒன்று கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றது தான் அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு பாக்குறேன். ஸோ நாமத்துமார் அதில் ஒன்று. அண்ட் அடுத்து நான் வரேன் என்னன்னா, காதல் பத்தி இந்த அளவுக்கு பெஸ்டா இது வரைக்கும் யாருமே எழுதுன்னு சொல்லுவாங்க. நான் கண்ணதாசன்ல இருந்து சண்டைக்கு இழுக்கணும்னு நினைக்கல, பட் ஆனா நான் சொல்றேன் இந்த அளவுக்கு பெஸ்டா யாருமே எழுதுன்னு நினைக்கிறேன். ஆகாயம் இத்தனை நாள்னு ஒரு பாட்டு, இது உனக்கும் எனக்கும் படத்துல வருது. நான் அத்தனை வரையும் மொத்தமா நான் சொல்லிட்டே போலாம், ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் ஆனா பர்டிகுலர் நான் இதுல 2 வரிகளை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தோட்டத்துக்கு பறவை வந்தால் வேலி என்ன தடுத்துடுமா அப்படின்ற மாதிரி. இப்போ யூஸ்வலா எனக்கு நான் இதுல பர்டிகுலர் இதுனா இந்த அந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க அப்பா வந்து அந்த யாரு நம்ம பாக்யராஜ் வந்து ஜெயம் ரவிட்ட வந்து இது பண்றாரு. ஸோ இல்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க ஃபேமிலி, ஏன்னா இவங்க ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலி, விவசாய குடும்பம் அப்படின்னும் போது என்னதான் நீங்க போட்டு இது செட் ஆகாது, இது லவ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா வேணாலும் என்னதான் வேலி போட்டு அடைச்சாலும் பறவை வந்து உள்ள வந்து விழும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெட்டஃபர் இது. அதே இது பாத்திரம் அப்படின்னா காதல் காட்டு செடி போல எங்க முளைக்கு எப்படின்னு முளைச்சிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுல. அதே மாதிரி கட்டளைகள் போடும் போது பூக்கள் பூக்க மறுத்துருமா, நீ பூக்கள்லாம் பூத்தே ஆகும். அது நம்ம எப்போ இது பண்ண முடியும், எது பண்ண முடியும். இப்போ மற்ற அந்த காட்டு செடி இது பாரு, மற்ற எந்த இதாக இருந்தாலும் விதை போட்டா அது வளரும் மாதிரி. ஆக்சுவலா என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல வரும் இது? இந்த பாட்டு வந்து அவன் வந்து அந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு விஷயத்துல பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் இந்த பாட்டு வரும். மோட்டிவேஷன் சாங் மாதிரி ஒரு காதலுக்கு எந்த எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்ற மாதிரி, எதுனாலும் பண்ணுவார், லவ்வுக்காக இறங்கி செய்வோண்டா நாங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து அதுல அது கரெக்டா எனக்கு அந்த பாட்டுல எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா, மரமேற ஏணியை தந்தால் மலையில் ஏறி கொடியேற்றும், கரெக்ட், குண்டூசி கையில் தந்தால் கிணறே தோண்டிரும், நீ எனக்கு சின்னதா ஒரு சான்ஸ் கொடு, முடிஞ்சு நான் செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அதுல எனக்கு அந்த பாட்டோட முதலைனே நல்லா இருக்கும். ஆகாயம் இத்தனை நாள் மண் மீது விழாமல் தூணாக தகர்ந்து காதல் தான், அவ்வளவுதான் முடிஞ்சது, எதா இருந்தாலும் சரி காதல் தான் அப்படின்ற மாதிரி. இல்ல இந்த தோட்டத்துக்கு பரவாயில்ல, அது வந்து லவ்வுக்கான ஆந்தம்னே சொல்லலாம் கண்டிப்பா. ஆனா என்னன்னா நான் இன்னும் சொல்றேன், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப ஒரு அண்டர் அப்ரிஷியேட்டட். அதாவது இந்த படம் பாப்புலர் தான், பாட்டு நல்ல பாப்புலர் தான். இந்த பாட்டு வந்து எஸ்பிபி தான் பாடியிருப்பாரு. இந்த பாட்டை பாடிட்டு நாமுத்துமர் உடனே மீட் பண்ணணும்னு சொன்னாராம் எஸ்பிபி. அவரு ரொம்ப யாரு மோகன், இப்ப ரீசெண்டா நாமுத்துமர் நடந்த அந்த ஃபங்க்ஷன்ல வீடுனா கொடுத்தாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல வந்து மோகன் ராஜா அந்த டைரக்டர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பாக்கணும்னாரு, இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு உடனே நாமுத்துமரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தி பாட்டும் போது எஸ்பிபி ஒரு 50,000 பாட்டு பாடி இருப்பாரு. அதுக்கு மேலே 50,000 பாட்டு பாடினவருக்கு இந்த பாட்டு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் கொடுத்துருக்குல்ல. அது மாதிரி என்னன்னா இது ஒண்ணு சொல்லுவாங்க, மலரே மௌனமா இருக்குல்ல, அதுக்கு அவர் சொல்லுவாரு இது வந்து ஒரு குறிஞ்சி பூ மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ரேரா தான் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. அவர் இந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் சில பாடல்களுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் அதாவது, ஏன்னா எஸ்பிபி மாதிரியான ஒரு ஆள் அப்படி வந்து உட்கார்றாரு. அது எவ்வளவு பாட்டு அந்த காலத்துல இருந்து பாடி இருக்காரு. அவர் கண்ணதாசனுக்கும் பாடி இருப்பாரு, ஆமா, அங்க இருந்து எழுதினாரு, வைரமுத்துக்கும் பாடி இருக்காரு. வைரமுத்து வாலியில எழுதா, அவர் எழுதாத அவர் பாடாத எழுத்தாளர்கள் தான் இங்க இப்போ வரைக்கும், பேட்டை வரைக்கும் பாடிருக்காரு, பேட்டை அண்ணாத்த வரைக்கும் பாடியிருக்காரு உட்காந்துட்டு. அவர் உட்காந்து இதை பார்த்துட்டு ஒரு டைம் எடுத்து அவரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய எனக்கு அதில் என்ன, தோட்டத்துக்கு பறவை வந்தால் வேலி என்ன தடுத்து பையன். இதுல என்னன்னா
எந்த வகையான ஒரு இதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீ வந்து வேற மதத்து பையனை லவ் பண்ணக்கூடாது, வேற மதத்து பொண்ணை லவ் பண்ணக்கூடாது, வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணக்கூடாது. பையன் நீ என்னதான் வேலி போட்டாலும் அந்த பறவைக்கு வந்து அது தெரியாது. நீ என்ன வேலி போட்டாலும் சரி, நான் தோட்டத்துக்குள்ள வருவேன் அப்படின்னு ஒரு படம் சிறகடிச்சு பறப்போனாங்க, நாங்க பறந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை போய்கிட்டே இருக்கு அது பாட்டுல. அதுதான், நீ என்ன தடுத்தாலும் சரி அது கண்டுக்காது காதல். அது பூத்தே ஆகும். காட்டு செடி மாதிரி நீ விதைச்சா மட்டும்தான் வளரும் கிடையாது, வளர்ந்தே ஆகும். யார் விதைச்சா எதுவுமே தெரியாது, ஆனா வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி. இந்த பாட்டை பத்தி மட்டுமே ஒரு மணி நேரத்துக்கு கூட பேசலாம். ஏன்னா ஒவ்வொரு லைன் எல்லாமே பெஸ்ட் லைன். ஆமா, ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அது அப்படி ஒரு லைன். எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்ச ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, உனக்கும் எனக்கும் பாட்டுல இருந்து அப்படியே ஒரு கனெக்ட் ஆனா, சந்தோஷ் சுப்ரமணியன் இருக்குல்ல, அதுல ஒரு லைன் வரும். நான் முன்னாடி ஒன்று சொன்னேன் தெரியுமா, அந்த நீங்க கதை பேசி கொண்டே காற்றோடு போகுன்ற மாதிரி. நான் சந்தோஷ் அடடால வந்து நீயும் நானும் ஒன்றாய் சேரும் போது நீளும் பாதை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் ஏங்குது. அதாவது நீ நானும் போயிட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பாதை கொஞ்சம் தூரம் முடிய போகுது அப்படின்னு இல்லை, கொஞ்சம் தூரம் போனா நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நல்லா இருக்குமே. ஈஸியாக நம்ம என்ன சொல்றோம், நம்ம ரொம்ப விரும்புற ஒருத்தங்களோட நடக்கிற நடை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். 3 மணி நேரம் நடந்தாலும் 3 நிமிஷம் டைம் போறதே தெரியாது. ஐயோ என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். இது வந்து பறவை எங்க இருக்கிறாயில ஒரு லைன் வரும். என்ன அப்படின்னா, இந்த நிகழ்காலம் இப்படியே தான் தொடராதா அப்படின்ற மாதிரி. இப்ப நான் அவன் கூட இருக்கிறேன், இந்த இது அப்படி போயிட்டே இருக்காதா அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த இதையும் லைட்டா தனியான பயணங்கள் இன்றுடன் முடியாதா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் சரியான, இதெல்லாம் பேங்கர்ஸ், நாமுத்துக்குமாரோட பேங்கர்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அவர் மாதிரி இனிமே யாரும் எழுத முடியுமாங்கிற டவுட் தான். அதுக்கு முன்னாடியும் எழுதிருக்காங்களான்னு தெரியாது. அது நீ சொன்னல, என்னன்னா நாமுத்துக்குமாரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நம்ம ஈஸியா நம்மளால டீகோட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப குழப்பத்தா ரொம்ப அழகா இருக்கும். அந்த அவரோட பாட்டு எழுதுற முறைங்கிறது எப்படி இருந்திருக்குன்னா, அவர் வந்து அவர் இன்னும் ஒன்று வச்சிருந்திருக்காரு. இன்னும் எடுப்பாராம், எடுத்து வாணியம்பாடி இந்த சைடு, இந்த ரூட்ல வேலூர் இந்த சைடுல போய் அங்க போய் பிரியாணி மதியானம் சாப்பிட்றதுக்கு இங்க இருந்து போறான். ஃபுட்டி வேற அவரு. இங்க இருந்து போயிட்டு போற வழியிலே வந்து ஒரு 3 பாட்டு முடிச்சிருவாராம். இங்க இருந்து போய் ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் டிராவல்னா அதுக்குள்ளே ஒரு 2 பாட்டு, மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறதுக்குள்ள ஒரு 2-3 பாட்டு, கம்ப்ளீட்டா ஒரு ஆல்பத்தை முடிச்சு கொடுத்துருவாராம். பிரியாணி சாப்பிட்டு வர கேப்ல பிரியாணி சாப்பிட்டு வரதுக்குள்ள வேற இல்ல. இன்னொன்னு எனக்கு டிராவல்ல தான் அவர் ஃபுல்லா பாட்டு எழுதியிருக்காரு. அவர் பயணத்துல தான் அவருக்கு பாட்டு எழுதுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் மேக்சிமம் எழுதின பாட்டு எல்லாமே அப்படிதான் இருக்கும். இது ஒன்று டிராவல்னு சொல்லும் போது ஞாபகம் வருது. பையா படத்துல பூங்காற்றேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து வழிப்போக்கன் போனாலும் பாதையில் காலடி தடம் இருக்கும், வாழ்க்கையிலே இந்த நொடி எப்பவுமே நினைவிருக்கும் அப்படின்னு மாதிரி. அதாவது என்னன்னா, வழிப்போக்கன் வந்து அப்படி போயிடுவார் அந்த இடத்துல, அதுக்கப்புறம் ஸ்டே பண்ண போறதே கிடையாது. அதே மாதிரிதான் இது. இந்த பையா படத்துல என்னன்னா, 2 பேரும் ஒரு டிராவல் போறாங்க, தமன்னாவும் கார்த்திக்கும். கார்த்திக் வந்து தெரியும் இந்த தமன்னா வந்து அவங்களோட நீண்ட நாள் இருக்க போறது கிடையாதுன்ட்டு. இது ஒரு சின்ன பயணம். இந்த பயணம் முடிஞ்சு தமன்னா வந்து அவங்களோட வழியில போறாங்க, கார்த்திக் வந்து இவரோட வழியில போறாரு. அந்த இதை எப்படி சொல்றாங்க மாதிரி, வழிப்போக்கன் போனாலும் அந்த காலடி தடம் வந்து அந்த நிலத்துல அப்படியே இருக்கும். அந்த வழிப்போக்கன் வந்து அந்த இடத்துல இருக்க போறது இல்லை, ஸ்டே பண்ண போறது இல்லை. அவர் பாட்டுல அந்த மூவில தான் இருக்க போறாரு. அப்படின்னு போது அந்த காலடி தடம் அந்த பாதையில எப்படி இருக்குமோ அதே மாதிரி என் வாழ்க்கையில நீ இருந்த இந்த நொடி வந்து கடைசி வரைக்கும் நினைவு இருக்கும் அப்படின்ற மாதிரி. சார் என்ன ஒரு அழகான ஒரு மெட்டவர். நீ சொல்ல தெரியுமா, அந்த டிராவல்ல தான் பண்றாரு அப்படின்னு போது எனக்கு இந்த வழிப்போக்கன் இந்த ஒரு அது மாதிரி ஏதேதோ ஊர் தாண்டி ஏராளம் பேர் தாண்டி போகின்றேன் அப்படின்னு. ஆமா, அந்த அந்த இதே பாடுதான். அதே மாதிரி என்ன, இது வழிப்போக்கன்ற வார்த்தையை வச்சு இது தரமணியில ஒரு இது எழுதியிருப்பாரு. வழிப்போக்கனின் வாழ்விலே நிழலாக வருகிறாய், நான் கேட்கும் முன்னமே இளைப்பாறல் தருகிறாய், இளைப்பாறல் முடிந்ததும் போதும் போய்கிறாய் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு வழிப்போக்கன் வந்து போகும்போது ஒரு மரம் வந்து நமக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னா அதுல போயிட்டு கொஞ்சம் லைட்டா இளைப்பாறோம். நான் கேட்கறதுக்கு முன்னாடி இளைப்பாறல் தர்ற இளைப்பாறல் முடியும் போதும் போய்கிறாய் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதுதான் அது. ஏன்னா அந்த அவனுக்கு வந்து ஓகே, அந்த ஆல்தியா ஜான்சனோட ஒரு இது ஓகே கிடைச்சிருச்சு, ரைட் அவ்வளோதான் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு பிரிவுன்ற ஒரு கிளம்பு இந்த ஒரு பிரிவுன்ற 2 பேருக்குமான ஒரு இது வந்துட்டே இருக்கு. அது செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவரோட அந்த டாக்ஸிசிட்டி இல்லை, பிரபாகரோட டாக்ஸிசிட்டி வந்து இல்லை செட்டு கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுவாங்க. அது உண்டு. அதுலேயே நிறைய தரமணிலேயே நிறைய சூப்பர் லிரிக்ஸ் உண்டு. அதில் ஒன்று என்னன்னா, விடியாத ஒரு நாளிலே அடடா என் வானிலே வெளிச்சம் போல் வருகிறாய் வாழ்க்கையே நீ அப்படின்னு. இதெல்லாம் அழகா இருக்குல்ல, கேட்கறதுக்கே இனிமையா இருக்கும். அதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, நம்ம டார்க்கான ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கும் போது விடியாத ஒரு அந்த வானம் வந்து விடிஞ்சதே கிடையாது. விடியாத ஒரு நாளிலே அடடா என் வானிலே
என்னோட வானத்துல வந்து நான் இருட்டா தான் இருக்கணும், வானத்துல வெளிச்சமா வெளிச்சமா நீ தான் இருக்க என்னோட வானத்துல அப்படிங்கிறதான் தரமல்ல இன்னொரு இது உண்டு என்னன்னா, உனக்காக நானும் கடல் தாண்டி போவேன், மலை மேல் ஒரு கடல் வேண்டுமா மழை கொண்டு செய்வேன் அப்படின்ற மாதிரி. அதுல என்னன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் என்னன்னா, யாரும் நம்பாத கதைகள் நீ சொல்லு பெண்ணை நிஜமாக்கி வைப்பேன். அது வேறாரும் எங்கும் வாழாத பூமி நாம் வாழ போவோம் அப்படின்னு வருது. ஒரு வேற லெவலான இது, எல்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் லிரிக்ஸ். அதனால லாஸ்ட் அவரோட கடைசி காலத்துல அவர் இப்ப இருந்திருந்தாருன்னா இன்னும் என்ன மாதிரி பெஜாரா எழுதிட்டு. ஆக்சுவலா அந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து அவரோட மறைவுக்கு அப்புறம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அவருக்காக ஒரு அந்த இது நாமுத்துக்குமாரை பத்தி பேசி எல்லாரும் இது பண்ணிருப்பாங்க. அந்த அது ஒரு ட்ராக்கா வச்சிருப்பாங்க, படத்தை ஆட் பண்ணிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் வேற தரமணிலாம் அவரோட தரமான படைப்பு. இது இந்த பாட்டு என்ன போக்கிரியில அவர் ஜாலியாவும் எழுதுவார் நல்லா. ஒரு பொண்ணை ஜாலியா அவளோட அழகா வசந்த முல்லை பாட்டுல அவ தும்மல் அழகுடா, பிம்பிள் அழகுடா, சோம்பல் அழகுடா அப்படின்னு எழுதிருப்பாரு. அவர் தும்மல் அழகு, பிம்பிள் அழகு, சோம்பல் அழகு அப்படின்னு எழுதிருப்பாரு. சோம்பல் அழகு ஒரு உண்மையா சொல்றது நிறைய அது ரசிச்சாதான் முடியும். அது அந்த இடத்துல இருந்திருந்தாதான் அவரு தெரியும். அது அழகுதான் அப்படின்னு மாதிரி அந்த சோம்பல் முறிப்பாங்க அந்த சீன்ல கரெக்டா. அதுவும் செம அழகா தான் இருக்கும். இது ஒண்ணு சொல்ல தெரியுமா, அந்த ஜாலியா போடுற சாங்ஸ் அப்படின்னும் போது எனக்கு அந்த தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாட்டு இருக்குல்ல, அதுல ஒரு லைன் வருது. இந்த லைனை பாரு, பாலை தேடியே பொல்லாத பூனை சுத்துதே, அதுக்கு இங்க ஆண் என் மீசை குத்தாதே உண்மையை திட்டாதே. என்ன ஒரு என் மீசை குத்தாதே உண்மையை திட்டாதே, ரொம்பவும் வல்கரா அந்த மாதிரிலாம் இல்லாம அழகா அதை அவர் ஜாலியா அது மாதிரி. இது நாமத்துக்குமார் ஓப்பனிங் சாங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செம்மையா இருக்கு. எனக்கு ரொம்ப வியந்து போறது என்னன்னா அந்த பல்லேலக்கா பாட்டு. பல்லேலக்காலாம் ஒரு முரட்டு பாட்டு இல்லைன்னா ஒரு ஆமா, ஒரு இடத்துல அந்த இரட்டை கிளவி லைனா வரும், தக 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 சர 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 சரன்னு வந்துட்டு இருக்கும். அவ்வளோ வேகமான இதுலையும் கருத்து சொல்லிட்டே இருப்பாரு. சுட சுட சுடன்னு கிடைக்கிற இட்லி, விறுவிறுவிறுன மடிக்கிற வெற்றிலை, முறுமுறுன முறுக்கிய மீசைகள் அப்படின்னு. அது எவ்வளவு வேகமா வருது. அந்த இரட்டை கிளவியை கரெக்டா யூஸ் பண்ணுவாரு, அர்த்தத்தோட இருக்கும். சுட 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 சுடனா கிடைக்கிற இட்லி, விறுவிறுவிறுனா மடிக்கிற வெற்றிலை, முறுமுறுன்னு முறுக்கிற மீசை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட 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 தடவன இது போகிற ரயில், இது தக தக தகன்னு ஓடுற காவிரி நடக்கிற காவிரி சம்திங் அது மாதிரி வரும். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு வேகமா ஒரு இது போயிட்டு இருக்குது, மியூசிக் டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கு. யூஸ்வலா என்னன்னா இல்ல டவுன் போயிருக்கலாம், ஆனா அங்கெல்லாம் அதில் நாங்கள் லிரிக்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லிரிக்ஸை போட்டு அழகான அர்த்தத்து அந்த அந்த லிரிக்ஸ். நான் இன்னும் சொல்றேன், தமிழ்நாட்டில் யாருக்குமே நிறைய எனக்கு தெரிஞ்சு 90% தமிழ் அந்த லிரிக்ஸ் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு வேகமா கடந்து போயிடுது. ஆனா அதுக்கு அவர் மெனக்கெட்டு இந்த இடத்துல நான் ஒரு அர்த்தத்தோட ஒரு லிரிக்ஸை கொண்டு வந்து வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சதுதான் வேற மாதிரியான இது. அது அதெல்லாம் ஒரு சரியான சம்பவம் தான். அதே மாதிரி இது பளபளக்கிற பகலானின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லை, அந்த இதுல அதெல்லாம் இந்த பயணத்துக்குனே உரிய ஒரு பாட்டு. அதுல ஒரு இது இருக்கும் பாரு, இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் வளர்ப்போம், கடிகார முள் தொலைத்து தொடுவானம் வரை, கடிகார முள் தொலைத்து இந்த டைமே வேணாம் போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அதுல ஒரு லைன் வரும், அடையாளம் தான் துறப்போம் எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். அதெல்லாம் ஒரு பயங்கர புரட்சிகரமான ஒரு லைன். அது நீ நீ தமிழன்னு சொல்லிக்கோ, நீ ஜாதி ரீதியா மாத்திக்கோ, நீ ஒன்று இந்தியன்னு சொல்லிக்கோ, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, மொழி ரீதியாவோ எந்த ரீதியாவனாலும் இது பண்ணிக்கோ, நீ ஒரு இன ரீதியா வச்சுக்கோ. ஆனா தெண்டரை அதெல்லாம் எதுக்குப்பா, எல்லா நாட்டுக்கும் போய் பாரு, எல்லா நாட்டிலையும் போய் வசிச்சு பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சரியானது கூஸ் பம்ப்ஸ் அதெல்லாம். ஆனா அந்த சுச்சுவேஷன் கரெக்டா சுச்சுவேஷனுக்கு அவர மாதிரி எழுத முடியாது. ஆனா அந்த அவன் ஊரா போயிட்டு இருப்பான், தேவா கேரக்டர் ஊரா போவோம், அந்த அதுக்கேத்த மாதிரி எழுதியிருப்பாரு. அது மாதிரி எனக்கு அந்த பாட்டுல எனக்கு என்ன லைன் பிடிக்கும்னா எட்டி தொடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும், அதிசயம் என்னவென்றால் அதன் இருபக்கம் கூறியிருக்கும். வெட்டுக்கத்தினா சரி ஒரு பக்கம் இல்ல, ரெண்டு பக்கமும் கூட இருக்கும். கனவுக்கு செயல் கொடுத்தால் சூரியனில் செடி முளைக்கும், புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். கொஞ்சம் எல்லாம் நம்ம ஏன்னா எட்டி தொடும் வயது இது வெட்டுக்கத்தி போல இருக்கும் அப்படின்றது ஒரு பயங்கர. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஓடுறதா, ஏன்னா அது கரெக்டா அந்த ஒரு 20s லேட் 20s ஒரு early 30s அந்த மாதிரி தான் ஒரு யங்ஸ்டர் தான். நீ எங்கனாலும் போலாம், மோட்டிவேஷனான ஓடுறதா. ஆனா வெட்டுக்கத்தி போல ரெண்டு பக்கம் கூறு இருக்கும்,
ஒழுங்கா நடந்துக்கும், எங்க ஸ்லிப் ஆனாலும் வெட்டு உனக்கு தான் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒரு சரியானது. இன்னொன்னு என்னன்னா, வாவா நிலவு பிடிச்சு தரவா ஒரு சம ஆறுதலான ஒரு பாட்டு. இரவை பார்த்து மிரளாதே, இரவு மட்டும் இல்லை என்றால் நிலவின் அழகு தெரியாதே அப்படின்ட்டு. இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ வந்து உனக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது தான் அதுல வர்ற நல்லது வந்து உனக்கு தெரியும், கஷ்டம் வரலன்னா உனக்கு நடக்கிற நல்லது எதுவும் கண்ணுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு இது. இரவை பார்த்து, ஏன்னா இரவு இல்லைன்னா நிலவே தெரியாது நமக்கு, அந்த நிலவின் ஒளியே நமக்கு கிடைக்காது அப்படின்னு மாதிரி. அது இது கனவில் நீயும் வாழாதே, களையும் போது வருந்தாதே, கனவில் பூக்கும் பூக்கள் எல்லாம் கைகளில் பறித்திட முடியாது. அது வந்து பூக்கும் பூக்கள்னா என்ன சொல்றது, அந்த கனவுல வந்து எல்லா ட்ரீம்ஸும் நம்மளுக்கு கிடைக்காது. ஆமா, அது கனவுலயே வாழக்கூடாது. ஏன்னா அந்த கனவு கலைஞ்சிரும். அது கொடுக்குற சந்தோஷம் வந்து உனக்கு நிரந்தரமானது கிடையாது. அதுல வர்ற பூக்கள் வந்து உன்னால கையால பறிச்சுக்க முடியாது. கனவில் பூக்கும் பூக்களை எல்லாம் ட்ரீம், நீ வந்து பூக்களை எல்லாம் எல்லாத்தையும் நீ வந்து ஏதாவது ஒரு பூ ஒன்னு ரெண்டு பூ வரும் பறிக்கலாம். நீ எல்லா பூவையும் பறிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கஷ்டம். வெடியில இந்த பாட்டு இப்படி மழை, அதுல வந்து ஒரு லைன் நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பர். இப்படி 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 இப்படின்னு எழுதியிருப்பாரு. இப்படி இப்படி நீ பண்ணினா இப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு அதே இதுல எழுதியிருப்பாரு. அதுல வந்து இப்படி இப்படியே கிரங்கடித்தால் எப்படி எப்படி நான் உறங்கிடுவேன், அது மாதிரி வந்து இப்படி அந்த பொண்ணு மறுபடியும் பொண்ணு பாடுற மாதிரி, இப்படி இப்படி நீ காதலித்தால் எப்படி எப்படி நான் மறுத்திடுவேன். ஓகே, அந்த மாதிரி அதுனா செமையா இருக்கும். அந்த பாட்டு ஃபுல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த படத்துல வழக்கு எண் 18 ஆமா, அதுல வந்து ஒரு குரல் கேட்குது பெண்ணே, அந்த பாட்டு அதுனா சரியான பாட்டு. அது என்னன்னா ஆக்சுவலா அந்த பாட்டு எப்படி ரெக்கார்டிங் பண்ணேன்னு தெரியுமா, அது ஆக்சுவலா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக்னா போட்டு எல்லாமே போட்ட பிறகு பாலாஜி சக்தியில் வந்து அந்த மியூசிக் எல்லாம் எடுத்துருங்க, லிரிக்ஸ் மட்டும் அப்படியே அந்த பாட்டு பாடுறது மட்டும் வச்சிருங்க, மியூசிக்கை ஃபுல்லாக. இல்லை மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் ரொம்ப செலவு பண்ணி கம்போஸ் பண்ணி இதுனா பண்ணியிருக்காரு, ரெக்கார்டிங் போயிருக்கு, நீங்கள் வந்து அதை வச்சுப்போம் சார். இல்லை வேணாம் அப்படியே சைலண்டாக இருக்கணும், டியூன் எதுவுமே இருக்கக்கூடாது. அது மாதிரி அதில் அந்த படத்தில் உள்ள பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து ஹம்மிங் தான் இருக்கும், பெருசாக அந்த மியூசிக் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது படத்தில். அந்த மியூசிக் இல்லாமல் இருக்கணும், இசையே இருக்கக்கூடாது அப்படின்னு பாலாஜி சார் அப்போ வந்து இந்த பாட்டு வந்து ஓகே இது பண்ணாங்க. இந்த இதில் இந்த ஒரு குரல் கேட்குது பண்ணி அதில் வந்து என்னென்னா எனக்கு பிடிச்ச லைன் என்னென்னா, படாமலே பட்டு போகும் பட்டு போன்ற கேசம், எலாமலே எண்ணெய் வீழ்த்தி வென்று போகுதே அப்படின்னு ஒரு லைன் வரும். அந்த எப்படி அந்த அது வந்து நம்மளை வந்து ஒரு முடி வந்து கேசம் வந்து நம்மளை இது பண்ணுது, அது ஒண்ணு. அதுல அதுக்கு அடுத்தே வரும், இவன் என்னன்னா இவன் வந்து அப்பா அம்மா இறந்துருவாங்களே, அந்த கேரக்டர் வந்து அப்பா அம்மா இழக்கிற கேரக்டர். அதுல வந்து உறவுகள் பிரிவன வாழ்ந்து வந்த போது வானவில்லை காட்டி போகிறாய், ஓகே, எரிமலை நடுவினில் பனியை போல வந்து வீசி போகிறாய், உனக்கென தந்திட என்னிடம் உயர்ந்தது எதுவும் இல்லையே, உயிரே தருகிறேன் கண்மணியே அப்படின்னு. என்கிட்ட இன்னும் பெருசா எதுவும் இல்லை, நான் என்னோட உயிரையே தர்றேன் அப்படிங்கிற சமயம். இந்த வானவில் வந்து வானவில் காட்டி போகிறாய் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்னன்னா அடடால யூஸ் பண்ணியிருப்பாரு. வானவில் நீயும் வந்த போது என் கருப்பு வெள்ளையான கண்கள் கலராய் மாறுதடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது நல்லா அழகானது தான். ஏன்னா கருப்பு வெள்ளை கண்கள் வந்து நீ வந்ததான கலரா மாறுது. அதே இது நானூறு ஓடிதான வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கண்ணு ஒன்ன பார்த்தா கலரா மாறுது யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா, அது மாதிரி எப்படி யூஸ் பண்ணிருப்பாரு அவரு. ஆனா விக்னேஷ் சிவன் 2-3 விக்னேஷ் சிவன் வந்து சூப்பரா விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் இனிமே ஏன்னா விக்னேஷ் சிவன் லிரிக்ஸ் எல்லாம் பத்தி இன்னொரு நாள் பேசும். அதெல்லாம் உட்காந்து இல்ல விக்னேஷ் சிவன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்ப இருக்கிறதுல அவன் ஒரு நல்ல லிரிசிஸ்ட். அவன் வந்து படம் எடுக்கிறது விட்டுட்டு பேசாம ஃபுல் டைம் லிரிசிஸ்டா. எனக்கு விக்னேஷ் சிவனோட மூவிஸ் எல்லாம் பிடிக்குங்க. நீங்க அதுக்கு உங்க இதெல்லாம் போயிடக்கூடாது. என்ன மூவிஸ் பிடிக்கும் எனக்கு? 400 ஓடி தான் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் சொல்லு, எல்ஐகே வருது இல்ல, எல்ஐகேவா? சைஃபை படம் சும்மா. விக்னேஷ் சிவனோட சாங்ஸ் வந்து நான் உண்மையா சொல்றேன், லிரிக்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்ல பர்ஃபெக்ட்டா டீப்பா இருக்கும். அது மாதிரி சிம்பிளாவும் இருக்கும். ரொம்ப விவேக் மாதிரி வந்து புரியாத தமிழ்ல சொல்லலி அழகி நிலவி அப்படின்னு இது வந்து விக்னேஷ் சிவனது உண்மையா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான லிரிக்ஸ் தான் இருக்கலாம். ராஜா ராணியில சில்லன ஒரு மலை தெளி சரியான பாட்டு. என்னன்னா காதல் வந்து இந்த மெட்டாஃபர் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. மழை பெஞ்சு முடிச்ச பிறகு கிளை வந்து
தூரும் தூரல் போடும் அப்படின்ற மாதிரி அதை வந்து நிறைய பாட்டுல யூஸ் பண்ணுவாரு. அந்த Okay. அது என்னன்னு நான் ஆனா இந்த இதுல வந்து எனக்கு அந்த பாட்டுல வந்து ஆளை கொள்ளும் அழகே நிழல் கூட அழகின் நகலே. ஓகே. ஆளை கொள்ளும் அழகே நிழல் கூட அழகின் நகலே, ஒரு நாளும் குறையாத புது போதை கண்ணோரம் தந்தாயே, அனைத்தாலும் அணையாத ஒரு தீயாய் நெஞ்சோரம் வந்தாயே. அனைத்தாலும் அணையாத ஒரு தீயாய் நெஞ்சோரம் வந்தாயே அப்படின்னு இருப்பாரு. இதெல்லாம் உண்மையாமா? இது எல்லாருக்குமே ஃபீல் ஆகுறதானே. ஆமா. ஆனா அதை எப்படி வார்த்தையா மாத்துறாருல. எனக்கு தெரிஞ்சு நாமுத்துக்குமார் அளவுக்கு சோக பாட்டை வந்து சோகத்தை வந்து யாருமே அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. நிறைய பாட்டு இருக்கு அவரோட சோக பாட்டு. 7G ரெயின்போ காலனியா இருக்கட்டும், 7G ரெயின்போ காலனினா அவரோட மாஸ்டர் பீஸ். காதல் கொண்டேனா இருக்கட்டும், முக்கியமா காதல் சொல்ல வந்தேன், என்றோ யாரோ உன் கையை தொடுவான், இன்பம் துன்பம் எல்லாமே அறிவான், அன்பே அது நானாக கூடாதா அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதாவது போய் கெஞ்சுற மாதிரி இருக்கும் தான். ஆக்சுவலா இப்ப அப்படிதான் சொல்றாங்க, அதுதான் கெஞ்சாத அப்படின்னு தான் சொல்றேன். வந்து அன்பே அது நானாக கூடாதான்னு வந்து இறைஞ்சு நிக்கிறான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அது வந்து அவர் அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு. எனக்கு அதுல சோக பாட்டுனோடனே எனக்கு டக்கு ஞாபகம் வருது கண் பேசும் வார்த்தைகள் தான். கண் பேசும் வார்த்தைகள்லாம் அது பயங்கரம். காற்றிலே போகும் நிலவை கண்டு கொள்ள யாரும் இல்லை, கண்களின் அனுமதி வாங்கி காதல் இங்கே வருவதில்லை அப்படின்னு. இது எனக்கு என்னப்பா தெரியும், அதுவா வந்துருச்சு, காதல்ன்றது அதுவா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் அது. அது மாதிரி எனக்கு வந்து இது இந்த படம் அது என்ன, ஆதலால் காதல் செய்தி. ஆமா. அந்த பையனுக்கு அந்த லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல வரும்ல, அவன் மணல்ல உட்காந்துருப்பான், கால் சுற்றும், ஆமா, அழுவான். அழுதோன்னு இந்த பாட்டு, ஆறாரோ பாட இங்கு தாயும் இல்லை, உனையள்ளி செல்லம் கொஞ்சம் உனையள்ளி செல்லம் கொஞ்சம் யாரும் இல்லை. அந்த பாட்டு வந்து பயங்கரம். ரொம்ப எனக்கு தியேட்டர்ல பார்க்கும்போதே எனக்கு அழுக வந்துருச்சு. அந்த பாட்டு லிரிக்ஸ் அப்ப நம்ம அதுவும் யுவன் சங்கர் ராஜா ஒரு ஹை பிச்ல பாடும்போது ஐயோ தலைவே ஆல்ரெடி சோகத்துல இருக்க தலைவானாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல என்னன்னா, அதுல ஒரு லிரிக்ஸ் வரும், நதியிலே விழுந்த இளையன உனது பயணங்கள் தொடர்ந்து போகட்டும், சாரி அலைவரும் அடுத்த திருப்பத்தில் உனது கரை எதிரிலே தோன்றிடும். அந்த குட்டி பையனுக்கு மோட்டிவேஷன் தான் கொடுக்குறாங்க நம்ம ஆளுமா. வேறெங்கோ செடியெங்கோ நீ இங்கே தனியாய் பூக்கிறாய், வழி தவறில் வீட்டில் வந்த பறவை போலவே பார்க்கிறாய். நம்ம வீட்டுக்குள்ள நான் பறவை என்னைக்காவது வந்துடும் தெரியுமா, வந்தோன்னா அது எப்படி வெளில போறேன்னு தெரியாது, முட்டிக்கிட்டு இருக்கும், ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்கும். அந்த இதை வந்து இங்க கொண்டு வர்றாரு, வழி தவறி வீட்டில் வந்த பறவை போலதான் பார்க்கிறாய், உனக்கு எதுவுமே தெரியல. அந்த வழி தவறி வீட்டுக்கு வந்த பறவை எல்லாம் யாராச்சும் ஒருத்தங்க பாட்டுல யூஸ் பண்ணலாமான்ற ஒரு நம்ம அதை யோசிக்குமா. நம்ம இப்ப எழுதுறவங்கள ஃபில் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமா, அந்த ஆக்சுவலா நாமுத்துக்கு மாட்ட அந்த சோக பாட்டு வந்து ஒரு பயங்கரம். ஆமா, இது இந்த பாட்டு உனக்கு காதல் படுத்து. அச்சோ, அந்த பாட்டுலாம் நான் முதல் டைம் கேட்கும் போது, அந்த பாட்டை கேட்கும் போதே அழுவ வருது. இல்ல அந்த படம் பார்க்கல, நானே அந்த பாட்டை கேட்டாலே ஒரு மாதிரி, அது மாதிரி சோக. அந்த சோகத்துல இங்கேயும் மோட்டிவேஷன் தான் நம்ம பண்ணி, மின்சார கம்பிகள் மீது மைனாக்கள் கூடு கட்டும், நம் காதல் தடைகளை தாண்டும். ஓகேவா, வளையாமல் நதிகள் இல்லை, வலிக்காமல் வாழ்க்கை இல்லை, வருங்காலம் காயமாற்றும். அதெல்லாம் வந்து மோட்டிவேஷன்னா பெயின் வலியோட இருக்கும்போதுதான் வந்து நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும், மோட்டிவேஷன் எதிர்பார்க்கணும். அதாவது பெயினா கண்கள் தாங்கும் கண்மணி காதல் நெஞ்சம் தாங்கிடுமா, கல்லறை மீதுதான் பூத்த பூக்கள்ன்றதான் இங்கதான். அதான் அடுத்த போறேன், இங்கதான் அந்த கல்லறை மீது பூக்கும் பூக்களா. நாமுத்துக்குமார் யுவன் காம்போ பாரு எப்படி இருக்கும். நாமுத்துக்குமார் வந்து லிரிக்ஸ்ல வந்து ஃபுல்லா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. யுவன் வந்து இல்ல நீ அழு, நல்லா அழுனா டியூனா போட்டு கொடுப்பாரு. இல்ல அவரு நாமுத்துக்குமார் இந்த மாதிரி சோகமான டியூன், ரொம்ப டீப் நல்ல டியூனா இருந்துச்சுன்னா வேற லெவல் எழுதிருவாரு. நார்மலா இருந்துச்சுன்னா அது ஒரு அவரும் ஒரு ஃபில் பண்ணிட்டு போயிருவாரு. இல்ல எல்லாமே அவரு அக்கறையோட தான் எழுதிருக்காரு, நான் எதுவும் சொல்லல. அது மாதிரி இந்த படத்துல படத்துல ஒரு பாட்டு இருக்கு, என்ன காதல் என்பது போதி, நீ மட்டும் பாடுற, காதல் என்பது போதி மரம். அந்த பாட்டுல வந்து இது கண்ணாலே பேசி இரு இதயம் தினம் ஆடி பார்க்கிற தாயமடா, கண்ணாடி போல காதல் தான் கையில் எடுக்கையில் கவனமடா. அவளுக்கு ஹேண்டில் வித் கேர் சொல்லியிருக்காரு அங்கே. இதுமே வந்து ஒரு யாரும் இதனா இப்ப யூஸ் பண்ற இந்த மாதிரி ஒரு இது, காதல் வந்து கண்ணாடி கவனமாரு, ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டாலாம் காதல், அது அங்க இங்க கொண்டு வர. கரெக்ட், அது உண்மைதான். ஒரு கண்ணாடி உடையாமல் மோதி கொண்டால். அது வானம் படத்துல இந்த பாட்டு, இது
என்ன தெய்வம் வாழ். ஆமா அதெல்லாம் வந்து பயங்கரமான பாட்டு அவர் எழுதுனது. அது வந்து அந்த படத்தோட அந்த டைரக்டரா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும், லிரிக்ஸிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே மொத்தமா சேர்ந்து இப்போ உட்காந்து நீ அழ போற, ரெடி ஆகிக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். அது சிம்புலாம் உட்காந்து ஐயோ அந்த ஆள் நடிக்கிறத பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதுல ஒரு லிரிக்ஸ் எழுதியிருப்பார்ல, அடுத்தவன் கண்ணில் இன்பம் காண்பதும் காதல் தான், இனி இவன் நெஞ்சில் இல்லை பாரம். அவ்வளவுதான். அவன் அந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டான், அந்த திருப்பி கூட பணத்தை கொண்டு திருப்பி கொடுத்துட்டான். அப்போ அதாவது என்னன்னா அங்க லவ்வுக்காக தான் இது பண்ணிருப்பான். ஆமா, அது காதலுக்காக தான் பண்றாரு. ஆனா இங்க வந்து இன்னொருத்தனோட ஹாப்பினஸ் பாக்குறதும் லவ் தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆயிட்டேன்பா அப்படிங்கறத வந்து சொல்ற மாதிரி செம்மையா எழுதி. சரியான அதே சிம்பு சொல்லிருப்பாப்ல என்னன்னா, இந்த பாட்டு காதல் வளர்த்தம் பாட்டு இருக்குல்ல, அது ஆக்சுவலா வந்து 2 ஸ்டான்ஸா அந்த மாதிரி தான் எழுதணுமா. தலைவன் வந்து எழுதிட்டு போயிட்டாப்ல, எதை தூக்குறது எதை வைக்கிறதுனே தெரியல, வச்சிருவான் எல்லாத்தையும் 7 நிமிஷம் அந்த பாட்டு 7 நிமிஷமும் ஃபுல்லா கேட்கலாம். 6 நிமிஷம் 7 நிமிஷம் பெரிய பாட்டு அது. ஆனா செமையா கேட்கலாம். ஆமா எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாம் நீ பாரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் அந்த பாட்டுல நல்லா இருக்கும். பெரிய தீக்குளித்திலாம் வந்திருக்கு, சரியான பாட்டுல அது. தீக்குளித்திக்கும் ஒரு பேக் ஸ்டோரி சொன்னான். யாரு? மாரி செல்வராஜ். அதான் பாட்டு அடுத்த நாள் ரிலீஸ். ஆமா சொன்னாங்க. இவரு நிவாஸ் கே பிரசன்னா சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளூட் பீட் எல்லாம் வந்து இது வந்து லாஸ்ட்ல வச்சிருந்தானா, லாஸ்ட்ல பாட்டு முடியறதுல அது இல்ல முன்னாடி போடியா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அப்புறம் வந்து என்ன பொட்டு வச்ச, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் அந்த அதுமே அதுமே ஃப்ளூட்ல தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் பொட்டு வச்ச ரத்தினமேனு எழுதி நிவாஸ் கே பிரசன்னா. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆல்பம் ஹிட் எல்லா பாட்டுமே தலைவன் தான் எழுதியிருந்தான். மாரி செல்வராஜ் சூப்பரா எழுதிருந்தான். மாரி செல்வராஜ் எல்லாருமே சூப்பரா. மாரி செல்வராஜ் எப்பவுமே நல்லா எழுதுவாங்க. லிரிக்ஸிஸ்டாவும் பயங்கரமா அப்படி சொல்ல, அந்த கிராமத்து வாடையோட எழுதுறதுல வந்து பெஸ்டா இருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா போட்டு மாரி செல்வராஜ் பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து அது இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். சரி அவ்வளவுதான். இப்போ நாமுத்துமார் பத்தி கமிங் பேக் டு தி டாபிக். நீதானே பண்ணணும், நீதானே சொன்னமா அதுல அது இந்த பெண்கள் என்ற சாய்ந்து லவ்ல இப்ப வந்து பார்த்தனியா அந்த பாட்டு இல்ல, இந்த பெண்கள் என்றால் பொய்யா பொய்தான். பெண்களை திட்டி எழுதக்கூடாதுன்னு தான் இருக்கும். ஆனா தலைவன் வந்து பெண்கள்னாலே பொய் தானா அப்படின்னு. பெண்கள் என்றால் அதாவது பெண்களின் காதலின் அர்த்தம் இனி புல்லின் மேல் தூங்கிடும் பனித்துளி அப்படின்னு. காலை நேரம் வந்தாலே ஓடி போகும் தன்னாலே, காதல் வரும் முன்னாலே கண்ணீர் வரும் பின்னாலே அப்படின்னு. அந்த பாட்டுமே வந்து செமையா இருக்கும். பேஸ் கிட்டார்னா போட்டு இளையராஜா இது சொல்றதுக்கு நல்லா இருக்கு. இது வந்தாலே அது காலை வந்தோடனே அந்த ஓடி போக முடியாது. இன்னொரு டக்குன்னு இன்னொரு பாட்டு வருது, என்ன பாட்டு தான் ஞாபகம் வரல. இல்ல இந்த பனித்துளி இல்ல, ஏன்னா இந்த இது அது நாமத்துமார் எழுதுனான்னு தெரியல. அந்த விடிஞ்சதும் அது இவர்தான் வந்து நடைபாதை விளக்கா காதல் விடிந்தவுடன் நினைப்பதற்கு நெருப்பான முடியாதமா நினைவுகளை அளிப்பதற்கு. அதுவும் நாமத்துமார் தானே. அது போகாதே கரெக்ட். அதுவும் இதுதான் நடைபாதை விளக்குனா ஸ்ட்ரீட் லைட்னா காலைல ஆஃப் பண்ணிடுவாங்க. நடைபாதை விளக்கா காதல் விடிந்தவுடன் நினைப்பதற்கு அப்படின்ற மாதிரி. அந்த ஸ்டாப் த பாட்டுல ஒரு லைன் வரும், யாரவன் ராகத்தில் சோகத்தை மீட்டி சொன்னான், யாரவன் என் மனம் நினைப்பதை பாட்டில் சொன்னான். இது வந்து கண்டிப்பா நாமுத்துமாருக்கு ஆப்டாகிற லிரிக்ஸ் அவரே எழுதிக்கிட்டாரு. லிரிக்ஸ் என்ன சொல்லு. யாரவன் ராகத்தில் சோகத்தை மீட்டி சொன்னான், யாரவன் என் மனம் நினைப்பதை பாட்டில் சொன்னான். நம்ம நினைக்கிறது தானே அவர் பாட்டில் எழுதுறாரு. நம்மளோட தாட் ப்ராசஸ் நம்ம, அதாவது வெகு மக்கள், நம்ம மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களோட ஒரு சிந்தனை வந்து பாட்டுல வந்து அதுதானே வந்து ஜெயிக்கும். ஓவராலா எல்லாரோட ஃபீலிங்ஸையும் நீ அதை சொல்லும் போதுதான் அப்பதான் எனக்கு கனெக்ட் ஆகும். அப்பதான் இது ஜெயிக்கும். அதை வந்து தலைவன் வந்து அதை உணர்ந்ததுனாலதான் அவர் அப்படி எழுதி அதை வந்து தன்னோட லிரிக்ஸ்லயும் அதை வச்சுட்டு போயிட்டாரு. இது நம்மளே எழுதி அப்படின்ற மாதிரி. அதான் எப்படி எழுதிருப்பாருன்னா, சந்தேகம் இல்லாமல் என் வாழ்வை யாரோதான் எட்டித்தான் பார்க்கின்ற மாயம் இது அப்படின்னு. முன்னாடி போனாலும் பின்னாடியும் போனாலும் எங்கேயும் கேட்கின்ற காணம் இது, புதிதாய் பிறந்தேன் இந்த பாட்டில் தொலைந்தே போனேன் அப்படின்னு. அவருக்காக அவரே எழுதிக்கிட்ட ஒரு லிரிக்ஸ். எப்பவுமே என்னன்னா அவங்க அந்த ஆர்டிஸ்டே அந்த லிரிக்ஸ் வந்து அவர் எனக்கான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி எழுதுறது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கிட்டத்தட்ட ஒரு 30-45 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே முழுசாக உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாங்ஸ் நீங்கள் எதுவும் பர்டிகுலர் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு எபிசோட வந்து மீட் பண்ணுறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் லியோ. பை.